friends. Today it's my birthday. So இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். நானே பாப்பா பசங்க எல்லாரும் இன்னைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம் வித் நான்வெஜ்ஜோட. தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வந்து அக்காவுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு இந்த vlogல தொடர்ந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெக்கரேஷன் எங்களால முடிஞ்ச அளவு நாங்க பண்ணிருக்கோம். எனக்கெல்லாம் இவ்வளவு ஒர்த்தபுல்லாம் கிடையாது. சிம்பிளா 30 வயசு தாண்டிடுச்சு. சரி ஏதோ பசங்க ஆசைப்பட்டாங்க, எதுவுமே பண்ணலையே பிளைனா இருக்குன்ட்டு. சோ ஏதோ சரி கொஞ்சமா பலூனு ஜஸ்ட் பூ டிசைன் அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் போயிட்டு சமைக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் 65 வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 65 போடுறதுக்காக சிக்கனை வந்து வாஷ் பண்ணியாச்சு. எல்லாமே போன்லெஸ் சிக்கன் தான். இப்போ மசாலா போடுறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கோம். 65 போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் 65 மசாலா, சிக்கன் 65 மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா கொஞ்சம், சில்லி பவுடர், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா சால்ட்டு, தயிர் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து இப்போது சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறாங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட. தயிர் சிக்கனோட சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன் தயிர் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா இப்போது கறி கூட மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சிக்கன் கூட இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கனோட ஒரு முக்கியமான பங்கு 65ல் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான். இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக சிறுகை கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அம்மா வந்து சிக்கன் பேஞ்சிட்டு இருக்கேன். இதுதான் லீலா. 65 முடிஞ்சிருச்சு. இப்போ உடனே அடுத்து சிக்கன் பிரியாணி இது இருக்கு. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக ரைஸ் வந்து இப்போ ஊற வச்சிருச்சு. 1 hour ஆச்சு ஊற வச்சு. சிக்கனும் அலசிட்டு ரெடியாக இருக்குது. ஆனியன் இப்போ கட் பண்ண போகிறோம். தக்காளி எல்லாமே இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அக்காவுடைய பர்த்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 65. இப்போது ஆனியனும் தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்படி தான் கட் பண்ண தெரியும். நீங்கள் கட் பண்ணுற விதம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. பிரியாணிக்கு நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, சில பேர் இப்படி இந்த வாட்டம் இல்லை அப்படிலாம் வந்து கட் பண்ணுறதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டியதான் இருக்கு. நமக்கு இதான் வரும். இந்த டக்கு 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 கட் பண்ணிட்டு போவாங்க. அப்பெல்லாம் எனக்கு வராது. நான் கொஞ்சம் ஸ்லோ. இப்போ வந்து பிரியாணிக்கு ஆனியன் வந்து இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா 3 மட்டும்தான் பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ணுறது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஃபுல்லாக வந்து இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போது பிரியாணி செய்ய வேண்டியதான். பாருங்கள் எல்லாமே நீட்டு வாக்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வானல் நிறையா கெண்டை மீன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரி மீன், ஏரியில் பிடிச்ச கெண்டை மீன். காலையில் அப்பாவே வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இப்போ வந்து இதில் மசாலா போட்டு வச்சுருக்கோம். இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னு பாருங்கள். தனி மிளகாய் தூள், மீன் வறுவல் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சால்ட்டு சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சு இப்போ இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பீஸாக மீனை வந்து பொரிக்க போடுறோம் பாருங்கள்.
வர வர இந்த பக்கம் போதும் அவ்வளோ. இப்போ பாருங்க மீன் வந்து போட்டாச்சு. சூப்பர். நீ சொன்ன மாதிரி பார்த்து அடுத்து இப்போ பிரியாணி செய்யறதுக்காக பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெய். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. பிரியாணி செய்கிறதுக்காக என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். புதினா தழை, கொத்தமல்லி தழை, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்காங்க. மசாலா வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்ன மசாலா ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க? கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறமா தனி மிளகாத்தூள், 3 மசாலா அதில் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இப்போ சூடாகிட்டு இருக்கு. பட்டை லவங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த சைடு இப்போ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்க எந்த அளவு சூப்பராக வதங்கிட்டு இருக்குன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தழை, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். அந்த அரோமா நல்லா வரணும் சரிங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய வாசனை வந்தால் தான் அதுக்கப்புறமா தக்காளி போடணும். இப்போ நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளியை போடணும். நல்லா வதங்கட்டும். மீன் பாருங்க எவ்வளோ அப்படியே முருகலாக வெந்திருக்குன்னு. பாருங்க கெண்டை மீன் எவ்வளோ சூப்பராக ஏரி மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருந்திருக்கு. எண்ணெய் போட்டு என்றைக்குமே இது பண்ணணும், செய்யணும். அப்படியே கொத்துனாப்புல போடணும். இன்னும் 2 மீன் போடலாம் அந்த சைடில் வந்து. போடு, அது உள்ளே இறங்கிடும். ஒரு ஈடு இப்போ மீன் வந்து எடுத்துட்டோம். அடுத்த ஈடு போட்டிருக்கோம் பாருங்க. இன்னும் ஒரு 3 ஈடு கிட்டத்தட்ட இருக்கு. பொறுமையாக போடுவோம். பாருங்க எவ்வளோ முருகலாக சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம கிராமத்துக்கு வந்தாலே கெண்டை மீன் சாப்பிடாத நாளே கிடையாது. கெண்டை மீன், ஜிலேபி மீன் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிராமத்தில் வந்து கிடைக்கும். ஒரு பக்கம் மீன் பொரிச்சிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் பிரியாணிக்கு வதக்கிட்டு இருக்கோம்.
மசாலா, என்னென்ன மசாலா? கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், கேசரி இது காஷ்மீர் மிளகாய் தூள் அதுவும் போட்டேன், கொஞ்சம் கலர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. தயிர் ஊற்றணுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா பிரி பிரியாக போயிடும். எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து இப்போ சேர்த்துட்ருக்கோம். எல்லா மசாலாவும் சேர்த்து சூப்பராக இப்போ வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, சிக்கனை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகணுன்றதுக்காக இப்படி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், ரொம்ப நல்லா இருக்காது, கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடர்ந்து வச்ச தண்ணி ஊற்றுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ? 1க்கு 2, ஏன்னா இது வந்து துளசி அரிசி. ஸோ 1க்கு 2 ஊற்றணும். நான் கரெக்டாக எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ½ லெமன், இது எல்லாமே சின்ன லெமன், ஸோ அதனால் 2-3 லெமன் இப்போ ரெண்டு விதை உள்ளே ஊந்துருமே அப்படின்ட்டு. அப்புறம் ஸோ 2 லெமன். இப்போ அப்புறம் அப்புறம் கொஞ்சம் தழையை தூவி உப்பு போடணும். உப்பு பாருங்க, தேவையான அளவுக்கு உப்பு. என்னங்க உப்பு, டேஸ்ட்டு, காரம் சூப்பர். இப்போ நான் காரம் அதிகமாக வைக்கல, பசங்க சாப்பிடணுன்றதுக்காக. ஒரு கொதி வரணுமா? ஆமாம், ஒரு கொதி வந்து ரைஸை போட வேண்டியதான். ஓகே. பிரியாணி கொதிக்கிற நேரம் ரைத்தா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை, உப்பு, தயிர். தயிர் பச்சடி ரெடி. பிரியாணி தான், இன்னும் அரிசி இன்னும் போடலை. ஒரு 2 கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் கொதி வரல. மீன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 ஈடு எடுத்துட்டேன், 3வது ஈடு போட்டு விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 3 ஈடு மீன் இருக்குது. கொதி வந்துடுச்சு. துளசி ரைஸ், இப்போ ஒரு கிண்டிட்டு குக்கருக்காக இருந்தால் ஒரு கபடி தண்ணி குறைச்சிக்கணும். 1.5 சம்திங் ஊற்றணும், 1க்கு 1.5. பட் இது நான் பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னா தம் பண்ணணும். இதுக்கும் நல்லா வேகணும்ல, ஏன்னா இது வந்து க்ளோஸ் கிடையாதுல்ல. இந்த ஸ்டேஜில் இப்போ காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணாதான் முடி வச்சிட வேண்டியதும். எல்லாம் கரெக்டாக இருக்கு. முடி வச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வரும் தம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்லோ பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தம் போகிறதுக்கு வாழை இலை வேணும், சாப்பிட்றதுக்கு வாழை இலை வேணும். ஏன்னா நாங்கள் வர்றதே ஏதோ ஒரு நாள் தான், அதில் வந்து பிள்ளைங்களோட ஹாப்பியாக ஒரே இலையில சாப்பிடுவோம்.
காசு கொடுத்து வாங்குற பழக்கம்லாம் இல்லைங்க. இங்க பாருங்க நம்ம வீட்டுல இங்க நெல்லு முத கொண்டு உளுந்து முத கொண்டு வாழைக்காய், வாழை மரம், தேங்காய், கொய்யா பழம் இங்க இருந்து பாருங்க. மாங்காய் கூட இருந்துச்சு. இப்பதான் மாமரம் இல்ல. எங்க வீட்டுல அனைத்துமே இருக்கு. இளநீ, தேங்காய், இளநீ வர வர நாங்க அது வேற 10 குடிச்சிட்டு போவோம். தேங்காய் அது தேங்காய். நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய், வாழைப்பழம், நெல்லிக்காய்லாம் இருந்துச்சு நிறைய. பாருங்க போன டைம் கூட இந்த டைம் எவ்வளோ டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் கொளுத்தி க்ளீன் பண்ணியிருக்காங்க. கொளுத்தி இந்த இது என்ன மரம் வந்து புளியா மரம். பாதி மரத்தை வந்து தழைய காணும். இல்லை இங்கே கொளுத்தி இருக்கிறதோட அந்த அனல். இப்போ வந்து வாழை இலை அறுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஃபுல்லாக அந்த சைடில் வந்து நெல் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நெல்லுலாம் அறுவடை பண்ணிட்டாங்க. ஒரே இலை பெரிய இலையா இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதே இருக்கு சசி. இதோ ஒரே இலை. அடியிலலாம் பிடிக்க முடியாது. மேலே வந்து அந்த கரை பட்டுருச்சுன்னா போகாது ட்ரெஸ்ஸில். நீ தான் கீழே விழும்போது அப்படியே கேட்ச் பிடிச்சிடு. வாவ் பாருங்க, ஒரே இல்லை, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. கட் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்க ஃபுல்லாக. ஆக்சுவலி வேலை 2 பேர் பிடிக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸில் படாமல் கட் பண்ணிக்கோ. எங்கள் குடும்பமே இந்த இலையில தான் நீங்கள் சாப்பிட போகிறோம். 5 பசங்க, நான் அக்கா, 6-7 பேர். 7 பேர் சரிங்களா. இலை போதுமா? ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது எங்கள் கூட எங்கள் அம்மா அப்பா சேரவே மாட்டாங்க. எப்போவுமே அவங்க எப்பயுமே வந்து சேராத ஒரு தனியாக தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் ஜாயின் பண்ணிப்போம். நாங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு பசி எடுக்குமா எடுக்காதான்னு தெரியாது. பட் வந்து இருந்தாலும் வாண்டாரம் ஒருவேளை தனித்தனி இலை கேட்கும். இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கலை, நம்ம வீட்லேயே தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 இலை அறுத்துக்கோ. பசங்க தான் கேட்பானுங்க. தன்சியும் ஸ்வேதாவும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவனுங்களுக்கு மட்டும் ஒரு 3 இலை அறுத்துக்கோ. கிளைமேட் பாருங்கள், சும்மா வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. எப்படி ஈவினிங் கண்டிப்பாக மழை இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு இதில் வச்சிரு. அப்படியே பாருங்க, ஒரே கையில் எவ்வளோ பெரிய இலை இருக்குன்னு. இது வந்து நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ. இது தம் போடுறதுக்கு ஒரு இலை. இந்த சைடில் இருக்கா பாரு, இருக்கு பாரு உனக்கு. அது பக்கத்துல இருக்கு. ஆல்ரெடி 2 இலை வச்சிருக்கேன். ஒரு இலை இருக்கு, பார்த்துக்கலாம். இலைய அறுத்து இப்போ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுலேருந்து மருதாணி செடி பறிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், ஆனால் பறிக்கவே மாட்டேன். கொய்யா பழம்லாம் கிடையாது, ஃபுல்லாக எல்லாம் காய் தான் இருக்கு. அறுவடை சீசன் முடிஞ்சிருச்சு. வாங்க பிரியாணி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் செக் பண்ணுவோம். துளசி அரிசியில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மீன் வறுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நாங்கள் இதில் சேர்க்கலை சரிங்களா. அதனால தான் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லாம் மசாலா பார்ப்போம். 65 அகைன் இது முடிச்சதும் அடுத்து அதை போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் தம் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். தோசைகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி தம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தம் பண்ண போகிறோம் தோசைக்கல்லை வச்சு. அடியில் ஒரு தோசைக்கல்லை கொடுத்துருக்காங்க. ஃப்ளேம் வந்து அடுப்பு ஸ்லிம்மில் வைக்கணுமா? இல்லை ஆன்லைனில் இப்போ தோசைக்கல் தானே. இந்த ஸ்டேஜ் இப்போ நெய் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே லைட்டாக தூவி கொத்தமல்லி புதினா தழையாம். எஸ். ஒரு வாழை இலை இப்போ வந்து கட் பண்ணி அதை வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி அதை தான் இப்போ வச்சு மூட போகிறோம்.
பாருங்க இப்போ வந்து தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே இப்போ பிரியாணி வந்துருக்கு. இப்போ வந்து பாருங்கள் வாழையில உள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது மேலே தண்ணி வந்து வைக்கணும். இப்போ இந்த பாத்திரம் தான் கிடச்சிது தம் போடுறதுக்கு. எந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. வேறு வழி இல்லை, அர்ஜென்ட்டுக்கு இதான் கிடைச்சி, எதுவும் கிடைக்கல. இப்போ பிரியாணி வந்து தம் போட்டு விட்டாச்சு. எவ்வளோ நிமிஷம்? 15 நிமிஷம். தம் இந்த ஸ்டேஜில் வந்து உடைக்க போகிறோம். தண்ணி இப்போ எடுத்தாச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் மீன்லாம் பாருங்கள், எல்லா மீனும் பொரிச்சாச்சு. கடைசி ஈடு இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ தம்மு பாருங்கள் எப்படி உடைக்க போகிறோம். பிரியாணி வேறு லெவலில் இன்றைக்கி வந்து வந்திருக்கா வரப்போகுதான்னு தெரியல, பார்க்கலாம். வாவ், நல்லா குழையெல்லாம் இல்லை, உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. ஸ்டேஜில் பாருங்கள் தம்லாம் உடைச்சாச்சு. பிரியாணி கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு, ரொம்ப குழையெல்லாம் இல்லை, சூப்பராக வந்திருக்கு. நல்லா சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் இன்றைக்கி செஞ்சாச்சு. 65 வறுக்கிறதுக்காக பாருங்கள், இப்போது சிக்கன் 65 போடுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். சிக்கன் பாருங்கள், இப்போ வந்து சிக்கனை ஃபுல்லாக வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இருந்தாலும் லாஸ்ட்டாக போடும்போது ஒரு டைம் வந்து பிசைஞ்சிக்கிட்டோம். இதுயா முட்டை, இது வந்து இப்போ முட்டை வேவிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் 65 பாருங்கள். ஃபர்ஸ்ட் எய்டு சிக்கன் வந்து போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் ஒரு 2-3 ஈடு வரும். சிக்கன் பாருங்க சூப்பராக அப்படியே முருகலாக வந்துட்டுருக்கு. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்க மீன் குழம்பு ஆல்ரெடி, கெண்டை மீன் குழம்பு அம்மா ஆல்ரெடி விறகடுப்புலேயே வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. சூப்பராக பாருங்கள், சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. 65 இப்போ வந்து லாஸ்ட் ஈடு வந்து போட்டு முடிச்சுட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து பொரிச்சாச்சு, எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து 65 எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இதுதான் கடைசி ஈடு.